ஓம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு ஆட்சி பெற்ற சனி பகவானின் பார்வையில் உச்சம் பெற்ற சூரிய பகவான் உங்களோட ராசியில் இருக்க போகிறார். இனி வரக்கூடிய நாட்கள், இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை பொறுத்தவரை முதல் தர யோகாதிபதியான சூரிய பகவான் ராசியில உச்சமடையக்கூடிய கிரகம். அதே போல 11ஆம் அதிபதி மற்றும் லாபாதிபதி மற்றும் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று ராசியை பார்க்குற. அப்ப இது என்ன மாதிரியான முதல் தர யோகத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு, எங்கும் முதல் எதிலும் முதல். அந்த மாதிரி சிம்மத்தை பொறுத்தவரை எந்த பவர் இருக்கோ அதே அளவுக்கு மேஷத்துலேயும் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தைரியமா தன்னம்பிக்கையா இருக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கடைசி வரையும் போராடக்கூடிய மனப்பான்மை இந்த ராசியை பொறுத்தவரை அதிகம். இந்த ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராணுவ வீரர்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ், ராணுவம், இது எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு எப்பொழுதுமே ஆர்வம், ஈடுபாடு எல்லாமே அதிகமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த தொழில்களை, அது சம்மந்தப்பட்ட வேலைகளையும் இவங்க அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் நெருப்புக்கு கீழே சம்மந்தப்பட்ட வேலைகள், நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள், இது எல்லாத்துலேயுமே இந்த அளவுக்கு பேர் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த அளவுக்கு மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, யாருக்கிட்டையும் அடிபணியாத குணங்கள், பாசத்துக்கு மட்டுமே தான் கட்டுப்படுவாங்களே தவிர மற்றவங்க யார் பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அது என்ன ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, எனக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எப்போவுமே தெளிவாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக இருப்பாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த 1.5 வருட காலமாக பெருசாக நல்லது நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கவே இல்லை. ஏன்னா ராசியிலே ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், ராசியில் பாக்கியஸ்தானாதிபதி வந்தார். என்ன பண்ணார் குரு பகவான்? உங்களை அடிக்காமல் பார்த்துக்கிட்டாரு. அதாவது மனசு நொந்து இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு துணை இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர அந்த பிரச்சனையை சரி செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா குரு பகவான் ராகுவோடு இருக்கும்போது நிச்சயமா நம்ம என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தி தான் கொடுப்பாரு தவிர பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிகளை கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார். அதனால முழுக்க முழுக்க மேஷம் கடுமையான பிரச்சனையை சந்திச்சு வந்திருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சு வந்திருக்கு. எது உங்களுக்கு பாசிட்டிவ் அது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, அதெல்லாமே இந்த 1.5 வருட காலமாக உங்களை விட்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போயிருக்கும். என்ன மாதிரி நீங்க இருந்தீங்களோ அந்த மாதிரி இப்ப நீங்க இருக்கீங்களா? இன்கேஸ் இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா ராசியை கடந்துட்டாலுமே அதனுடைய தாக்கங்கள் இன்னுமே உங்களுக்கு அப்படியே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்பதான் மெதுவாக ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியாது, எனக்கு என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா தடவை வந்து பார்த்திங்கன்னா புலம்புறீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக புலம்புறீங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், ராசிநாதன் 12ஆம் பாவகத்தில் இருக்கிற. அப்போ ராசிநாதன் 12ஆம் பாவத்துக்கு போனால் எனக்கு எதுவுமே வரவே இல்லை, எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை, நான் அதிர்ஷ்டசாலி இல்லை அப்படின்னு புலம்ப விடுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புலம்ப விடுவார். எப்பவுமே ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போகும்போது கோச்சாரத்துல நிச்சயமா நமக்கு இதன் சார்ந்த தொந்தரவுகள் ரொம்ப அதிகம் இருக்கும். நம்ம டீப் மோட்டிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே நம்ம கிட்ட இருக்கல. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யோசிச்சு மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்த காலமெல்லாம் போய் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கேட்கக்கூடிய காலம் வந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்திருக்கு. எப்பவுமே ராசிநாதன் பலவீனமாக இருக்கும்போதும் சரி, ராசியில ஒரு பலவீனமான கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும். இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். மேஷத்தை பொறுத்தவரையும் கடுமையான மனசுமைகள், எந்த பிரச்சனையுமே இல்லை இருந்தாலுமே மனசுமைகள் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய மனசுமைகளை கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் பாவத்துல கேது, 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே அந்த மனசுமைகளால தூக்கம் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கப்படுது. இன்னைக்கு உச்ச சூரியன் மற்றும் ஆட்சி பெற்ற சனி பகவான் பார்வையில் உங்களோட ராசி இருக்கு. என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க? முதல் தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானின் பார்வையில சூரிய பகவான் இருக்கிறது ஒரு நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நன்மை. அதுவும் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்கிறப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நின்று போன தொழில், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தொழில் நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்தது. இந்த 1.5 வருட காலமாக அது எல்லாமே தலைகீழ போடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு.
நானும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு, இது ஓடுமா? இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி, வரவுக்கு ஏத்த செலவு கூட பண்ணாம ரொம்ப சிக்கனமா அந்த தொழில ஓட்டிட்டு இருக்கேன். லேபருக்கு மட்டும் தான் கூலி குடுக்க முடியுது. எங்கனால தொழிலை ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துட்டே இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு இந்த நேரம் ஒரு ஆட்குறைப்பிலிருந்து விடுபட்டுட்டு அடுத்த லெவலுக்கு தொழிலை உயர்த்தக்கூடிய யோகங்கள் பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுக்குண்டான வழிகள் கிடைக்குமா? நிச்சயமா வழிகள் கிடைக்கும். நெறைய விஷயங்கள் எங்களுடைய அப்பாட்டருந்து என்கிட்ட பறிக்கப்பட்டுருச்சு. எங்க அப்பா இந்த தொழில பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லது அப்பாவுடைய தொழிலை நான் பார்த்துக்க போறேன். இந்த நேரம் நான் எடுத்துக்கிறதுக்கும், எனக்கு பார்க்கறதுக்குமா ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக கண்டிப்பாக இருக்குமா? தைரியமா இத நான் செஞ்சு முடிச்சுருவேனா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா துணிச்சல், தைரியம், செயல்திறன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அதுவும் மேஷராசிய பொறுத்தவரையும் 2 பேருமே யோகாதிபதி தான். சூரிய பகவானும் சரி, சனி பகவானும் சரி, என்னதான் பாதகாதிபதியா இருந்தாலும், லாபஸ்தானத்தையும் அவரே குறிக்கக்கூடிய காரக கிரகமா இருந்தாலும், இன்னைக்கு அவர் கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்குறப்ப, ராசியை பொதுவா சனி பகவான் பார்த்தா நெறைய பிரச்சனைகள சந்திக்க வேண்டியதா இருக்கும். இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. அந்த மாரி ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகளை கடந்து வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 4 வாட்டி செய்யக்கூடிய வேலைய ஒரே 4 வாட்டி செஞ்சு அது முடிஞ்சது அந்த வேலைங்கிற வேலையை 40 வாட்டி செய்ய விடுவாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செய்ய விடுவார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லாபாதிபதியும், பாதகாதிபதிக்கு உண்டான வித்தியாசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வித்தியாசம். இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான சரிவை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு, தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்ட வளர்ச்சியோ, இல்ல இது அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான கிரகமாக ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறனால, நிச்சயமா அது முதல் தர யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். 2ஆம் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கேன். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கக்கூடிய போஸ்டிங்லயே இருக்கேன். மேல இருக்கக்கூடிய போஸ்டிங் போறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். எழுதிட்டே இருக்கேன் எக்ஸாம். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ணிறவே முடியல. ஏறக்குறைய நெறைய மன அழுத்தங்களும், ஸ்ட்ரெஸ்ஸு என்னால படிக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நெறைய கவன சிதறல்லாம் ஏற்பட்டிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பரீட்சையில ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா சூரிய பகவான். எப்பவுமே 5ஆம் அதிபதி ராசிக்கு வந்தாலுமே நம்ம தான் தைரியமான நாளாச்சு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி ராசிக்கு வரும்போது நிச்சயமா நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செயல்படும். நம்ம அதிர்ஷ்டம் சார்ந்து என்ன முயற்சிகளுக்கு ஆரம்பிச்சாலுமே, அது ஒரு வெற்றி படிக்கல்லாம் அமையுமா? இந்த கோச்சாரத்தை ஏற்படுத்தி குடுப்பாரா? ஏன் ஏற்படுத்தி குடுப்பாரு? லாபஸ்தானாதிபதி பார்க்குறாரு. அப்ப நிச்சயமா பல முயற்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய முயற்சிகளுக்குமே, இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்க முயற்சிகளுக்குமே கடுமையான வித்தியாசம் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. அதன் மூலியமாக பெரிய வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே எனக்கு ஏற்படுத்துமா? முயற்சி நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு பொருளாதாரத்திலும் சரி, ஒரு வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, ஒரு பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரக கிரகமாக சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்திக்கலாமா? ஏற்படுத்தக்கூடிய யோகம் வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். அதேபோல 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம். அப்ப சனி பகவான் அங்க பார்க்குறப்ப ரொம்ப வருஷமா என்னுடைய பையனுக்கும், பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை சரியாக அமையவே மாட்டேங்குது. நெறைய பேர் ரெஃபரன்ஸ் குடுக்குறாங்க. என்னுடைய வீட்டுக்கார் சரியில்லாத போதும் சரி, நான் வந்து பெரிய வேலைக்கு போகாததும் சரி, நான் வந்து கடுமையா வந்து முயற்சி பண்ணி என்னுடைய குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க வச்சிருக்கேன். ஏறக்குறைய அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலை கருதி நல்லா படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறாப்படி ஆனாலுமே அந்த வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே தொடர்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிச்ச மாதிரி வேலை அமையவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, புத்திசாலித்தனம் 5ஆம் இடம்ங்கிறது புத்திங்க. அப்ப இத்தன நாளா உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பயன்பட்டுருக்காது. அடுத்தவன மேலேத்தி விடுறதுக்கு மட்டும் தான் உங்களுடைய புத்தி பயன்பட்டுருக்கே தவிர, உங்களுக்கு ஐடியா சொல்றதுக்குமே, உங்களுக்கு வளர்ச்சி அடையறதுக்குமே யாருமே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய ஐடியா உங்களுக்கே யூஸ் ஆகி, நீங்க நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. நமக்கு இத்தன நாள் நேரம் சரியில்ல. அதனால நமக்கு இப்படி நடந்திருக்கு. இன்னையிலேருந்து நமக்கு நல்லா இருக்கு. அதனால நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பாசிட்டிவா ஏற்படுத்தி குடுக்கறதுக்குமே, அதற்குண்டான முழு பலனை அனுபவிக்கக்கூடிய காலத்துக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டுருக்கீங்க. அதேபோல நெறைய விஷயங்கள் எனர்ஜெட்டிக்கா, தைரியமா, தன்னம்பிக்கையா, வீட்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். அதேபோல 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில வராரு.
அப்ப நிச்சயமா முதல் தர யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்க என்னை பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, பார்த்துக்க முடியவே இல்ல. என்னுடைய குழந்தைங்களோட பிரியம் முதல் மாரி என்கிட்ட இருக்குமா? சரியா பேசுறதே இல்ல. ரொம்ப வருஷமா அதாவது இந்த 1½ வருட காலமாக மேஷராசி அவங்களுடைய அப்பா, அம்மாட்ட பேசியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பேசியிருக்கவே மாட்டாங்க. கடுமையான மன உளைச்சலுக்கு இருப்பாங்க. அது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் சரி, அந்த முன் காமிச்ச பாசத்த காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அது கொஞ்சம் பெரிய பசங்க, வளர்ந்த பசங்களா இருந்தா, சுத்தமா பசங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுப்பாரு. ஆனா இந்த நேரம், இந்த கோச்சார காலம் உங்களுக்கு பழசு எப்படி இருந்தோ அதே மாரி அம்மா, மகன் உறவு, அம்மா, மகள் உறவு எல்லாமே நல்ல மாரி நீடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீடிக்கும். நீடிக்கிறதுக்கு உண்டான கோச்சாரம் இப்பொழுது வந்து விட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துருச்சு. ஆக மொத்தம் இந்த கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் லாப நோக்கோட ஓடுவதற்கும் சரி, நெறைய போராட்டத்திலிருந்து விடுபட்டுட்டு, எனக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பதவியை, அதேபோல நல்ல ஒரு வேலையை கூடிய சம்பளத்தோட சேர்ந்த அடுத்த கட்ட வாழ்க்கையை அழைச்சிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சூரிய பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே இந்த நேரத்துல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுக்கும். குழந்தைகளால வந்து எனக்கு முன்னேற்றம் நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில? அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்குமே நிச்சயம் இது ஒரு முதல் தர கோச்சாரமாக கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நம்ம தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது, கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.